நான் ஸ்டான்லி மருத்துவமனையில 2019 எம்ஆர்பி எழுதி செவிலியரா ஒர்க் பண்றேன். என்னோட குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா எம்எஸ்சி நர்சிங். நான் பிரைவேட் காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போது 30,000க்கு மேல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த எம்ஆர்பி எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னு அப்பா அம்மா வந்து போய் கவர்மெண்ட் ஜாப்னு ஜாயின் பண்ண சொன்னதுனால இங்க வந்து ஜாயின் பண்ணேன். பட் இப்ப 6 வருஷம் முடிஞ்ச நிலையிலயும் என்னோட சம்பளம் பாத்தீங்கன்னா 18,000. இப்ப 6வது நாளா நாங்க வந்து குடும்பத்தை விட்டு பிள்ளைங்களை விட்டு வீட்டுக்காரவங்க யாரோ அவங்களோட நல்ல மனசோட நல்ல உதவியோட 6 நாளா அந்த ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டு இருக்கோம். எங்களுக்கான ஒரு சுய மரியாதையும் உள்ள எங்களை வந்து ஆடு மாடை தூக்குற மாதிரி அதாவது நாங்க அன்னைக்கு கிளாம்பாக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து படிக்க வச்சு எங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு எம்எஸ்சி நர்சிங் படிச்ச ஒரு டியூட்டரா இருந்தா அவ்வளவு மரியாதை கிடைக்கும். ஆனா அன்னைக்கு நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஒரு நர்சிங் படிச்சது ரொம்ப அவமானமா இருக்கு அப்படின்னு. இன்னைக்கும் இப்ப நான் 6வது நாளா நான் வீட்டுல கிளம்பும் போது என்னோட குழந்தைங்களா இருக்கட்டும் என் வீட்டுக்காரா இருக்கட்டும் அவர்கிட்ட அழுதுட்டு தான் இந்த ப்ரொஃபஷனை எதுக்கு படிச்சேன்னு நான் வெக்கப்படுறேன். அந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த தமிழ்நாட்டுல எங்களை ட்ரீட் பண்றாங்க. எங்களால அதாவது என்னோட நர்சிங் டிகிரி நான் 6 வருஷம் ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட சம்பளம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 18,000. நான் என்னோட வயசு 42 வயசு. எங்களோட குடும்பங்களை ஒரு நல்ல வாழ்வாதார நிலைமையில நாங்க எப்ப சார் கொண்டு வர்றது? எத்தனை வயசுல கொண்டு வர்றது? இன்னும் ஒரு 18 வருஷத்துல நாங்க அதாவது ரெகுலர் ஆகி ஒரு 10 வருஷத்துலயே நாங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவோம். நாங்க எப்ப வந்து எங்களோட குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வர்றது? நாங்க படிச்சா எங்களோட வாழ்வாதாரமும் எங்களோட மரியாதையும் எங்களோட சுயமரியாதையும் எங்களோட குடும்பத்தோட நிலைமையும் மாறும்னு சொல்லிதான் எங்களை வந்து பெத்தவங்க இவ்வளவுக்கு படிக்க வச்சாங்க. ஆனா நான் இந்த ஊர்லயும் இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறதுக்கு இப்போ ஒரு 6 நாளா ரொம்ப வெக்கப்படுறேன், சங்கடப்படுறேன். நான் வந்து ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன். நீங்க எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி தான் நாங்க வாழ்ந்திருக்கோம், வளர்ந்திருக்கோம், அந்த சிச்சுவேஷன்ல தான் ஒர்க் பண்ணிருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரொம்ப ஒரு மரியாதை இல்லாத தனமாவும் எங்களை வந்து ஒரு ஜென்ஸ் வந்து எங்களை கைய பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க. பிஎஸ்சி நர்சிங் படிக்கும் போது 4 லட்சம் ரூபாய் செலவு. என்னோட வீட்டுக்காரர் எம்எஸ்சி என்னை படிக்க வரும்போது 3 லட்சம் ரூபாய் செலவு. மொத்தமா ஒரு 9 லட்சம். நான் இன்னொரு வரைக்கும் 42 வயசு வரைக்கும் அந்த 9 லட்சத்தை சம்பாதிக்கல சார். என்ன மாதிரி எம்எஸ்சி நர்சிங் படிச்சவங்க, பிஎஸ்சி நர்சிங் படிச்சவங்க, லட்சக்கணக்குல செலவு பண்ணி படிச்சவங்க இந்த எம்ஆர்பி நர்சிங் எக்ஸாம் எழுதி ரெக்ரூட் ஆகி என் கூடவே வேலை பார்த்துட்டு என்னை விட சீனியர்லாம் என் கூட இருந்த மேடம் வந்து என் கூட இருக்காங்க இப்பவும். இப்போ ஒரு 6 நாளா பாத்தீங்கன்னா ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம். எங்களை கூப்பிட்டு பேசணும், எங்களுக்குள்ள கோரிக்கைகளை தெரிஞ்சுக்கணும். எங்ககிட்ட வந்து நாங்க எங்களோட வாழ்வாதாரம் உயர்றதுக்கு ஒரே காரணம் நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும். இல்லைன்னா இந்த